துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க போதப்பா. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா. மறுபடியும் சொல்லுங்க. நிழல் போல என் வாழ்வில், நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, என் வாழ்வில் வருபவரே, காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியுங்க? நீங்க மாத்திர போதும் என் வாழ்க்கைக்கு. சொல்லுங்க. பலவீன நேரத்தில், பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன். சொல்லுங்க. நிழல் போல என் வாழ்க்கையில எப்பொழுதும் என்னை விட்டு விலகாமல் என்னோடு பின்தொடர்ந்து வருகிறவரே, எனக்கு பாதுகாவலாக எப்பொழுது நிற்கிற தேவனே, ஆமேன். நிழல் போல வரு, ஆமேன். விலகாமல் காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. செய்யா ஆமேன். நீங்க போதாண்டவரே என் வாழ்க்கைக்கு, நீர் போதும். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? அவர் போதும் என் வாழ்க்கை. ஆமேன். ஹல்லேலூயா. மலை போல துன்பம் வந்தாலும் அது பனி போல நீங்கிவிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். பிரச்சனைகள், போராட்டங்கள் மலை போல நாம் பார்க்கிறதே அண்ணாந்து பார்க்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம். அதனால் அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளாக வரும் பொழுது, இந்த பிரசன்னங்கிறது என்னென்னா அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய நிழலாக இல்லை, அது கிடையாது. அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வரும் பொழுது அது நம்முடைய அறிவை புதிதாக்குகிறது. என்னது? எத்தனை பேர் வாயினால் அறிக்கை பண்ண போகிறீங்க? ஆமீன். அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளே வரும் பொழுது நான் பிரச்சனையை பார்க்கிற விதம் லகுவாயிடும். ஆமீன். ஆமீன். ஒரு சின்ன கோடு போடுறோம், அந்த கோடு அது வரைக்கும் பெருசு. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் இந்த கோடு சின்னது, அடுத்த கோடு தான் பெருசு. அதை விட பெரிய கோடு போட்டால் அந்த கோடு தான் பெருசு. அதே புரியுதான? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையோட அந்த பிரச்சனையை பெருசாக பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை சின்னதாகிடும். ஐயா, அந்த பிரச்சனையை நான் எப்படி முடிக்க போகிறேன்னு சொல்லி இந்த பிரச்சனையை விட்டு நம்ம எங்கே போயிடுவோம்? அங்கே போயிடுவோம். அப்போ பிசாசு நம்முடைய மனதை குழப்பி ஒரு காரியத்தில் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? நம்மளை என்கேஜாகவே வச்சுருப்பான். என்ன சொல்லுங்கள்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். உங்களை எப்போவுமே பிஸியாகவே வச்சுருப்பான். ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நோயாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், இதை கொடுத்து என்ன பண்ணிடுவான்? உங்களை பிஸியாகிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவருடைய பிரசன்னம் அது நிழல் போல உங்களிடத்துல வரும் பொழுது உங்களுடைய பார்க்கிற பார்வை, அது வரைக்கும் பிரச்சனையை ஒரு விதமாக பார்த்துருப்பீங்க, ஒரு வேளை பயத்தோடு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பிரசன்னம் உங்களை நிரப்பும் பொழுது இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? வாய்ப்பாக பார்ப்பீங்க. என்னது? ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லாமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட. சொல்லுங்க. மலை போல என்னை சூழும் போது செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் நினைப்பவரே, கண்மணி போ, உங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன், உங்க கூடயே இருக்கிற தேவனை பார்க்காதபடி பிரச்சனைகளை பார்க்க போறீங்களா? நீர் போதும் என். சொல்லுங்க. இனி என் பிரச்சனைகளையே பார்க்க மாட்டேன்,
என்னுடைய நெகட்டிவான காரியங்களை பார்க்க மாட்டேன். பாசிட்டிவான காரியம், இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். நீங்க போதும் ஆண்டவரே. என் இயேசையா சொல்லுங்க. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல, வார்த்தையை ரசிச்சு சொல்லுவீங்களா? கண்மணி போல் என்னை காப்பவர், உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவர். ஓ காப்பவரே, நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்வில் இயேசையா. நீர் போதும் என் இயேசையா. ஹல்லேலூயா. ஆமென்.